அர்ச்சுனா பெண்களின் நிர்வாணத்திலிருந்து கோமோபோபியா வரை ஊழல் ஒளிப்பணி பன்னி வடக்கு புலனாய்வு ஊர்க்குருவி ஜாழ்ப்பாண புலனாய்வு மயிர் புலனாய்வு மட்டை புலனாய்வு மற்றும் மண்ணாங்கட்டி புலனாய்வு என இன்ன பல போலி முகநூல் கணக்குகளில் ஒளிந்திருக்கும் கோழிகளின் கொட்டத்தை என்பிபி அரசாங்கம் உடனடியாக அடக்க வேண்டும். ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்களை ஆளும் என்பிபி அரசாங்கம் இயற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சமூக வலைதளம் ஊடாக பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்படியான பதிவுகளை போலி முகநூல் கணக்குகளை இயக்குபவர்கள் ஓரின சேர்க்கையை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த நாடுகளிலேயே வாழ்கின்றனர். அவர்களுக்கு துணிவிருந்தால் தமது முகங்களை காட்டி சொந்த முகநூல் கணக்கில் வந்து பதிவுகளை இட வேண்டும். அப்போது அவர்கள் வாழும் நாடுகளிலேயே இதற்கான வரவேற்பை பெறுவார்கள், கம்பி எண்ணுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்களது பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களுமே இவர்களை துரத்தி விடுவார்கள். ஊழல் ஒழிப்பணி பன்னி ஊரின சேர்க்கை கழுதைகளை அடையாளம் காட்டி கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பதிவையும் ஒரு சிலர் பகிர்ந்தும் ஆதரித்தும் கருத்தட்டமுள்ளனர். LGBTQ சமூகத்தினரை மிக இழிவாகவும் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடப்பட்டுள்ளது. பகிரங்கமாக இவ்வாறான கொலை அச்சுறுத்தல் விடுவதை இலங்கை அரசாங்கம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஆரம்பத்தில் ஊழலை வெளிப்படுத்துகிறோம் என ஆரம்பித்து பெண்களின் நிர்வாணத்தை வெளியிட்டு கீழ்த்தரமான பிரபஞ்சம் தேடிய போலி முகநூல் கணக்குகள் இப்போது ஓரின சேர்க்கை வெறுப்பாகவும் பரிணமித்துள்ளது. பெண்கள் மீதான கருத்தியல் ரீதியான வன்முறையும் தொடர்கின்றது. இதுவும் ஜாழ்ப்பாண ஆண்மையவாத கருத்தியலின் நீட்சியாகவே தான் பார்க்க வேண்டியுள்ளது. சமூக ஊடகங்களில் துலங்கும் பெண்களை ஒடுக்க முனையும் இந்த போலி முகநூல் கணக்குகளும் அவற்றின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆண்களும் சீர்பிடித்த பழமைவாத அழிவு சமூகத்தின் எச்சங்களேயாகும். மனவக்கரமும் உளவியல் சிக்கல்களும் உடைய இந்த ஆண்களையும் இவர்களை ஆதரிக்கும் ஒரு சில பெண்களையும் அடையாளம் கண்டு விளக்குவதன் மூலமே ஆரோக்கியமான முற்போக்கான தமிழ் சமூகத்தை வளர்த்தெடுக்கலாம். ஈழத்தமிழர்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய இனம். அந்த வகையில் LGBTQ சமூகத்தினர் சந்தித்து வருகின்ற ஒடுக்குமுறைகள் மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது அவசியமானதாகும். துணிவோடு வெட்கமின்றி பிற்போக்குத்தனமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான கோமோபோபியோ கருத்துக்களை பரப்புவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த இலங்கை அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் LGBTQ சமூகத்தினரின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அனுர தமிழர் தேனிலவு ஆசை 60 நாள் மோகம் 30 நாளையும் தாண்டி ஓகுகின்றது. ஜனாதிபதி அனுரா தமிழ் மக்களின் மனங்களோடு உருவாடுகின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடக்கு கிழக்கு சுனாமி பயணம் மீண்டும் ஒரு அலையை கிளப்பியுள்ளது. அனுர ஜனாதிபதியாகி 7 மாதங்களான பின்னும் தமிழ் மக்களுக்கும் அனுரவுக்குமான தேனிலவு தொடர்கின்றது. ஏப்ரல் 17ஆம் தேதி வடக்கிற்கும் அதற்கு முன் கிழக்கிற்கும் பயணித்த ஜனாதிபதி மக்களின் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் தனது உரையை நிகழ்த்தினார். ராணுவ வசம் இருந்த காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கையெட்டு திசவிகாரை பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்படும். தமிழ் மக்களின் கடல் பரப்பு பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு உறுதியளித்தார். மக்களும் கைதட்டி ஆரவாரித்து தங்கள் ஆதரவை வழங்கினர். யாருக்கு இனவாதம் தேவையாக உள்ளது? ஜாதிவாதியோட தேசபாலகன் அரசியல்வாதிகளுக்கு தான் இனவாதம் தேவையாக உள்ளது. மக்களுக்கு இனவாதம் தேவையா? තමුනාසල දන්නවා உங்களுக்கு தெரியும் තිස්ස විහාරේ කේන්ද්‍ර කරගෙන ප්‍රශ්නයක් තියෙනවා. திஸ்ஸ வியாரே மையமாக கொண்டு ஒரு பிரச்சனை உள்ளது. මම පහුගියදා පාර්ලිමේන්තු උපදේශ කාර්ය සභාවේදී කිව්වා நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை கூட்டத்தில் கூறினேன் තිස්ස විහාරේ ප්‍රශ්න විසඳන්න ලේසි. திஸ்ஸ வியாரே பிரச்சனை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம். ඒ ප්‍රශ්නේ කේන්ද්‍ර කරගෙන ක්‍රියාත්මක වෙන උතුරේ දේශපාලන අයින් වෙන්න. அது அந்த பிரச்சனை மையமாக கொண்டு செயல்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சனையிலிருந்து விலக வேணும். ඒ ප්‍රශ්නේ මත පදනම දකුණේ කරන දේශපාලන අයින් කරන්න. அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் செய்கிற அரசியல் நிறுத்த வேணும். තිස්ස විහාරේ ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්. திஸ்ஸ வியாரே பிரச்சனை ඒ මාත තියෙන දේශපාලන ඉවත් කරොත් அதன் மீது தங்கியுள்ள அரசியலை நீக்குவதன் ஊடாகத்தான் அந்த வியாரையில் இருக்கிற அந்த ஊரில் வாழ்கின்ற எமது நாகவியாரில் இருக்கிற அவர்கள் சேர்ந்தா இந்த பிரச்சனை வேண்டியது யார்? யார் දේශපාලකයා யார் இதிலே நடக்கிறது? அவர்களுக்கு மீண்டும் இனவாதம் தேவை. අපි ආණ්ඩුවක් ලෙස කිසි විටක நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் පළාතක ජනතාවගේ எந்த ஒரு பிரதேசத்து மக்களுடைய අයිතිවාසිකම් උදුරගන්න உரிமைகளை பறிக்கிறதுக்காக උරුමයන් උදුරගන්න உரிமைகளை பறித்திருக்கிறதுக்காக කිසිසේත් කටයුතු කරන්නේ නැහැ. ஒருபோதும் செயல்பட மாட்டோம். මේ රටේ කොතනක පුරාවස්තුවක් හම්බුණා இந்த நாட்டில் எந்த இடத்தில் ஒரு தொல்பொருள்
பாதுகாப்பு காரணத்துக்காக மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன எனவும் தற்போது யுத்தம் என்ற ஒன்று நம் நாட்டில் இல்லை எனினும் பாதுகாப்பு காரணத்தை முன்னிறுத்தி பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் தன்வசம் வைத்திருப்பதற்கு எவ்வித உரிமை இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தையிட்டு விகாரையும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வடக்கில் இதனை வைத்து அரசியல் செய்யும் தமிழ் கட்சிகள் அதிலிருந்து விலத்த வேண்டும். தெற்கில் இதனை வைத்து அரசியல் செய்யும் சிங்கள கட்சிகள் விலத்த வேண்டும். இப்பிரச்சனையை சாதாரணமாக தீர்த்துவிட முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கில் மீனவர் பிரச்சினை தொடர்பில் நாங்கள் இந்திய பிரதமருடன் பேசியுள்ளோம். எமது எல்லைகளை பாதுகாக்கும்படி கடற்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் ஆட்சியில் இந்திய மீன்பிடி படகுகளின் வருகை கணிசமான அளவு குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியான கைதுகள் மற்றும் அபராதம் என்பன இலங்கை கடற்பரப்பினுள் நுழையும் இந்திய மீனவர்களுக்கு லாபத்தை தராது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதி வழங்கியிருந்தார். தமிழ் சிங்கள தேசியவாதத்தை முன்னிறுத்தும் கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக இனவாதத்தை மதவாதத்தை வளர்க்க முற்படுகின்றனர். ஆனால் தேசிய மக்கள் கட்சி அதுக்கு அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுர கண்டிப்புடன் தெரிவித்தார். மே 6 நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வடக்கில் ஜாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் இடம்பெற்ற பிரச்சாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் நாம் விடுவிப்போம். அதில் சென்று மக்கள் வசிக்கலாம், அதில் விவசாயம் செய்யலாம். நாம் அந்த காணிகளை உங்களுக்கு மீண்டும் வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படும் என நினைத்து ஏனையவர்கள் காணிகளை தொடர்ந்தும் ராணுவ முகாம்களாக அவ்வாறு வைத்திருந்தனர். எனினும் நாம் அவ்வாறு செயல்படுவதில்லை. மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படும் என்ற எண்ணத்துடன் நாம் செயல்படவில்லை. மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாது என்றும் ஜனாதிபதி அனுரா உறுதியளித்தார். යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. අපි ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාලේ எங்களுக்கு தெரியும் பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පෞගියදා நாம் அண்மையிலே ඉන්දියා අගමැතිතුමත් එක්ක ඒ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද எங்களுடைய கடல் வளம், අපේ මසුන් எங்களுடைய மீன், අපේ ජනතාව எங்களுடைய மக்கள், ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்களுக்கு குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර ராமேஸ்வரம் අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු කරනවා. சேவை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නවා මේ මන්නාරම காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் உண்மையை கண்டறிவோம். ஜனாதிபதி அனுர காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் உண்மையை கண்டறிவது பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இன்று ஜாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த பிரச்சார கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்பிலான பிரச்சனை உள்ளது எனக்கு தெரியும். உங்களது பிள்ளைகளை நீங்கள் அரசாங்கத்திடமோ அல்லது போலீஸ் நிலையம் ஒன்றிலோ இல்லாவிட்டால் ராணுவ முகாம்களோ கையளித்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும். அது பொறுப்பு வாய்ந்த அரசாங்கத்தின் கடமையாகும். சாதாரணமாக ஒருவர் உயிரிழந்தால் நாம் சடலத்தை காண்போம். 2-3 வாரங்கள் கண்ணீர் வடிப்போம். சிறிது காலத்தின் பின் ஓரளவு வளமை நிலைமைக்கு திரும்பி விடுவோம். ஆனால் ஒரு பிள்ளை காணாமல் போனால் அவ்வாறு அல்ல. அந்த பிள்ளை இன்னும் உயிருடன் வாழ்கின்றார் என்று அந்த தாய் நினைப்பார். அந்த வேதனை எனக்கு நன்றாக தெரியும். எனது உறவு முறை சகோதரர்களும் காணாமல் போயுள்ளனர்.
எனவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி உண்மையை நாம் எடுத்துக் கூற வேண்டும். அது யாரையும் பழிவாங்கும் விடயமோ அல்லது சிறைக்கு அனுப்புவதற்கான விடயமாகவோ இல்லை. நமது அரசாங்கத்தின் நல்லிணக்கத்துக்கு தேவைப்படுகிறது. அரசாங்கம் என்பதற்காகவே நாம் அதனை செய்வோம் என ஜனாதிபதி அனுர உறுதியளித்தார். தமிழர் விடுதலை போராட்டத்தின் முக்கிய பெண் ஆளுமைகளில் ஒருவர் புஷ்பராணி காலமானார். ஈழப்போராட்டத்தின் மூத்த பெண் போராளி, சிறையில் அடைக்கப்பட்ட முதல் 2 பெண்களில் ஒருவர். ஈழப்போராட்டத்தில் தன் அனுபவத்தை அகாலம் நூலாக தந்தவர் புஷ்பராணி சிதம்பரம் நேற்று ஏப்ரல் 17 காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வாழ்ந்த இவர் நேற்று அவர் புலம்பெயர்ந்த மண்ணான பாரிஸில் காலமானார். அவருடைய வாழ்க்கையின் ஒரு காலத்தை அவரை தன் எழுத்துக்களால் பதிவு செய்த குறிப்பு. என் சகோதரன் புஷ்பராஜா வெளிக்கடை சிறை ஆண்கள் பிரிவிலும், கண்டி சிறையில் தம்பி வரதனும், தங்கை ஜீவரத்ன ராணி சில மாதங்கள் என்னுடன் வெளிக்கடை சிறை பெண்கள் பிரிவிலும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் இருந்த காலங்களில் காவல் நிலையங்களிலும் சிறைவாசல்களிலும் எமக்காக தவம் கிடந்து பரதவித்து ஊழக்கம் இல்லாமல் கண்ணீருடன் அடைந்த என் அம்மாவை நினைத்தாலே இந்த நினைவுகள் தான் கண்ணீருடன் முன்னே வருகின்றன. நான் வெளிநாடு வர புறப்பட்ட போது அந்த ஏக்கத்தில் யாருமே எதிர்பாராமல் தனது 50வது வயதில் எம்மை விட்டு அம்மா மறைந்தது ஒரு கனவு போல் இருக்கின்றது. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வேண்டிய தருணத்தில் துர்பாக்கியமாக என் தாய் எம்மை விட்டு பிரிந்ததை எண்ணத்தோறும் கலங்குகின்றோம் பிள்ளைகள் நாம். எம்மை தவிக்க விட்டு அம்மா மறைந்த நினைவு நாள் இன்று என ஏப்ரல் 4 தனது முகநூல் பதிவில் பதிந்திருந்தார். புளியம்பொக்கனை வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கஞ்சா மீட்பு. ஏப்ரல் 16 போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் 85 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கிளிநொச்சி புளியம்பொக்கனையில் இடம்பெற்றுள்ளது. வாகனம் ஒன்றில் நுட்பமான முறையில் பதைக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. பழையை சொந்த இடமாக கொண்ட சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் கஞ்சா வியாபாரத்திற்காக புளியம்பொக்கனின் நாகேந்திரபுரம் பகுதியில் வீடு வாடகை கருத்து தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலதிக விசாரணைகளில் கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஓடும் ரயிலில் ஏடிஎம் மிஷின். அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் மார்த்தட்டம் நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா ஓடும் ரயிலில் முதன்முறையாக ஏடிஎம் இயந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளது. மும்பையில் இருந்து மான்மாட் வரை இயக்கப்படும் பஞ்ச்வாடி எக்ஸ்பிரஸ் புகையிரத சேவையிலேயே இந்தியாவின் மத்திய ரயில்வே இச்சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரயிலில் பயணம் செய்யும் அனைத்து பயணிகளும் இச்சேவையை பெற்றுக் கொள்ளலாம். உலகத்தில் இணையவழி மற்றும் பண அட்டைகள் மூலம் பரிவர்த்தனை அதிகமாகி வருகிறது. எப்படியாயினும் வங்கிகளிலிருந்து நாணயத்தாள்களாக பணத்தை எடுத்து பயன்படுத்துவதும் இன்னும் தொடரத்தான் செய்கின்றது. அந்த வகையில் பணமெடுக்கும் ஏடிஎம் இயந்திரங்கள் தமது செல்வாக்கை இன்னும் கூட இழக்கவில்லை என்று கூறலாம்.